வணக்கம். வில்லம்பு செய்திகள். சோழவரம் அருகே நரிக்குறவரின மக்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட 45 ஏக்கர் நிலத்தை மீட்டு தர கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் முன்பாக 200க்கும் மேற்பட்ட நரிக்குறவரின மக்கள் தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒரக்காடு ஊராட்சிக்குட்பட்ட அள்ளிமேடு பகுதியில் நரிக்குறவரின மக்களுக்கு 1971ஆம் ஆண்டு 45 ஏக்கர் நிலமானது 9 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு தானமாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நரிக்குறவர்கள் நாளடைவில் நாடோடிகளாக பிழைப்பு தேடி ஆங்காங்கே வெளியூர் சென்று சில ஆண்டுகளுக்கு முன் ஊர் திரும்பி உள்ளனர். அப்போது தனி நபர் ஒருவர் தனக்கு சொந்தமான பட்டா நிலம் என கூறி கடந்த மாதம் அந்த நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைக்க 100க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் பணிகளை மேற்கொள்ள முயற்சி செய்துள்ளார். ஆனால் நரிக்குறவர்கள் அப்பகுதியில் திரண்டு வந்து பணிகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதனை அடுத்து சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்த நபர் அந்த இடத்தில் சுற்றுச்சுவர் அமைக்க முயற்சி செய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பாக திரண்டு தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் நரிக்குறவர் மக்களுக்கு சொந்தமான இடத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாதென எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டம் நடத்தியும் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து மனுக்கள் அளித்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை எனவும் ஜமீன்கள் தங்களுக்கு கொடுத்த இடம் எனவும் அதனை யாருக்கும் விற்பனை செய்யவில்லை எனவும் இந்த இடத்தை விற்க யாரும் கையெழுத்து போடவில்லை என்றும் கடந்த ஓராண்டாக சரிவர உணவு கூட கிடைக்காமல் போராடி வருவதாகவும் ஒரு பிடி மண் கூட யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். லோன் வாங்கி தருவதாக கூறி நிலத்தை ஏமாற்றிவிட்டதாகவும் அந்த நபர்கள் காவல்துறையை அழைத்து வந்து தங்களை அந்த இடத்தை விட்டு விரட்ட பார்ப்பதாகவும் பூமி தானமாக வழங்கப்பட்ட இடத்தை யாரும் வாங்கக்கூடாது விற்கக்கூடாது என்று இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிலத்தை மோசடி செய்து மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். நரிக்குறவர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட இடம் குறித்து அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து 200க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது திடீரென சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் திருவள்ளூர் நகர போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட நரிக்குறவர் இன மக்களிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சார் வணக்கம் சார். நாங்கள் நரிக்குறவர்கள் சார். நாங்கள் அள்ளிமேடு ஒரக்காடு அள்ளிமேடு கிராமத்தில் இருக்க வசதி வந்தவங்க சார். எங்களுக்கு வாயு ஆதாரம் ஓணுன்னு நாங்கள் கலெக்டர் வந்து மனு கொடுக்குறதுக்கு வந்துக்கிறோம். ஐயா எங்களுக்கு நேரடியாக வந்து எங்களை பார்க்கணும். எங்கள் பாரம்பரிய சொத்து இது வந்து பூமி தானமாக கொடுத்த நிலம். இது எங்களுக்கு ஓணுன்னு நாங்களும் இந்த 3 வருஷமாக நாங்களும் போராடிக்கினே தான் இருக்கிறோம். இந்த பூமி தானமாக கொடுத்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த பூமி தானம் பட்டா பேப்பர் எடுத்துட்டு இப்போ வந்து அவங்க என்னன்னாக்கா போலி பட்டா பண்ணிக்கினேன் எங்களுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு அவங்க மடிக்கினே எங்களுக்கு துரத்துறாங்க. இது எங்கள் சொத்து எங்களுக்கு ஓணுன்னு சொல்லி தான் இவ்வளோ மக்கள் வந்து நாங்களும் இங்கே கிடக்குறோம் ஐயா. இதுக்கு என்னன்னாக்கா தீர்வு கலெக்டர் ஐயா வந்து நின்று எங்களுக்கு அந்த பட்டா இடம் எங்கள் சொத்து, எங்கள் முப்பாட்டம் காலத்தில் கொடுத்த சொத்து. அது எங்களுக்கு வாழ்வாதாரம் தெரியாத நாளில் விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து போய்க்கணும் இந்த இடத்துல வந்து வாயணுன்னு சொல்லிட்டு தான் ஐயா இந்த இடத்துக்கு வந்து கேட்டு நிற்கிறோம். நீங்களும் வந்து நின்று பார்க்காம போனால் இந்த மக்கள் இன்னும் எந்த கதியில் போக போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி என்னன்னாக்கா ஐயாண்ட பார்க்காம மனு கொடுக்காம ஐயா வந்து எங்கள் மனு வாங்காமல் இந்த இடம் முட்டி போகிற மாதிரி இல்லை ஐயா. நாங்கள் என்னன்னாக்கா இத்தனை வருஷமாக போராடினது சீனாய்டு ராம்டுக்கு கொடுத்த இடம். அது 1971 கொடுத்த இடம் பூமி தானமாக. அந்த இடம் எங்களுக்கு ஓணுன்னு சொல்லிட்டு தான் ஐயா போராடி நிற்கிறோம். எங்க ஐயா நாங்கள் குறிக்கார இடம் வந்து சம்சாரிங்க எடுத்திக்கினாக்கா இப்போ குறிக்கார் எந்த இடத்துல தான் போய் வாங்கிடணும் ஐயா? அதே காட்டில் போய் வாங்கணுமா? அதே வந்து மலைவாசியில் போய் வாங்கணுமா? நாங்கள் வந்து மக்கள் வாயக்கூடாதா? எங்களுக்கும் அந்த இடம் போகணும். நாங்களும் நல்லபடியாக இருக்கணும். 4 பேர் கேட்டால் கூட இருந்து நாங்களும் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஐயாண்ட போராடிக்கு நிற்கிறோம். எங்கள் இடம் மீட்டு கொடுக்க தாய்மையுடன் கேட்டுக்கிறோம். இது தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.